ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பிடி வெங்காயம் போட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். அதில் கடலைப்பருப்பும் வாழைத்தண்டும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தனித்தனியாக வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டோம். ஒரு 2 தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல மசிய தக்காளியை வதக்கிடலாம். வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வாழைத்தண்டை சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச தண்டு தான் இதை நம்ம சேர்த்துட்டு இது கூடவே கடலைப்பருப்பும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் தண்ணி இருக்குது, அதனால் நான் தண்ணி ஊற்றலை. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு, தண்ணியே இல்லை. இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடல் பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்குறோம். கூட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு, வாழைப்பூவு, வாழைக்காய் இது செய்யும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.